Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 10 Exercise 10.4 22nd question in the video. Find the derivative with tan inverse of sin x by 1 plus cos x with respect to tan inverse of cos x divided by 1 plus sin x. So, ரெண்டு விஷயம் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒன்று u எடுத்துக்கலாம், ஒன்று v எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கொடுத்த டேர்ம் எப்பவுமே u ன்னு எடுத்துக்கலாம். tan inverse of sin x divided by 1 plus cos x. V is equal to tan inverse of cos x divided by 1 plus sin x. Clear? இப்போ u first solve பண்ணலாம், அப்புறம் v. So இதில் இருக்க sin x யும் cos x யும் நான் change பண்ணுறேன். எப்படின்னா sin theta is equal to of sin theta by 2 cos theta by 2 first sin க்கு. அதுக்கப்புறம் cos க்கு எப்படி எழுதலாம்? இதை cos theta எப்படி மாத்துறேன்னா 1 plus cos 2 theta is equal to 2 times of cos square theta. இப்போ இந்த 2 ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே theta by 2ன்னு எழுதும். சரிங்களா? இது எழுதிக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக அது ஏன் மாற்றுறோன்னு தெரியாமல் போயிடும். is equal to tan inverse of 2 times of sin x by 2 cos x by 2. இது எப்படி மாற்றுறோன்னு ஆல்ரெடி நான் எழுதிட்டேன். அதுமாதிரி 2 times of cos x by 2 cos square இல்லையா, cos square x by 2. இப்போ இதில் ஒரு காசும் மேலே இருக்க ஒரு காசும் கேன்சல், 2 கேன்சல். இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? tan inverse of sin x by 2 divided by cos x by 2. sin by cos என்னது? tan இல்லையா, மாற்றி எழுதிக்கலாம். tan inverse of tan x by 2. tan inverse of tan cancel ஆயிடுச்சுன்னா u is equal to x by 2 மட்டும் இருக்கும். அப்போ du by dx is equal to 1 by 2. இது du by dx தான். இப்போ v term ஓடது பார்க்கலாம். v is equal to tan inverse of நான் எழுதிக்கிறேன் cos x divided by 1 plus sin x. ஸோ எப்படி யூக்கு மாற்றணுமோ அதே மாதிரி இதையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா மேலே இருக்கிறத சைனாக மாற்றணும். எப்படின்னா sin 90 plus theta is equal to cos theta வா, அது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 plus sin x. அதுக்கப்புறம் sin x எப்படி மாற்றுறதுன்னா sin theta is equal to minus of cos 90 plus theta. இப்போ இந்த cos x இருக்க இடத்துல நான் இதை மாற்றி எழுத போகிறேன். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. v is equal to tan inverse of cos இருக்கிற இடத்துல sin 90க்கு பதிலாக pi by 4ன்னு எழுதிக்கோங்க. by 4 plus x கீழே 1 plus sin xக்கு பதிலாக minus cos pi by 4 plus xன்னு எழுதிக்கணும். கிளியரா? டேர்மை பாருங்கள், ஆல்ரெடி நம்ம யூவில் சால்வ் பண்ண மாதிரி இருக்குது. sin x இருக்குது, 1 by cos x. அங்கே என்ன செஞ்சோமோ அதை தான் செய்ய போகிறோம். the 2 times of sin x by 2 x by 2 cos x by 2. டினாமினேட்டரில் 1 minus cos x இருக்குது. 1 minus cos x எப்படி மாற்றுறோன்னா 2 into sin square x by 2. அங்கே cos square வரும், இங்கே sin. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாம் மாற்றி எழுதிட்டேன். இப்போ மேலே வந்து 2 times of sin theta by 2 cos theta by 2. x by 2 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே 2 times of sin square 90 plus theta by 2. கிளியரா? 2 கேன்சல், ஒரு சைனும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் எப்படி நமக்கு மிச்சம்? பேலன்ஸ் என்ன இருக்குன்னா tan inverse of cos pi by 4 plus x by 2 divided by sin pi by 4 plus x by 2. இப்போ cos by sin என்னது? cot இல்லையா, tan இல்லை, cot. cot 90 pi by 4 plus x by 2. cot வந்து எப்படி tan-ஆ மாற்றுறதுன்னா tan 90 minus theta cot theta. ஸோ இதை நம்ம tan-ஆ மாற்றி கொண்டு வரணும் இல்லையா? அப்போ v is equal to tan inverse of tan 90 pi by 2 minus theta pi by 4 plus x by 2. ஸோ this is equal to cot thetaன்னு ஆகிடும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும். v is equal to tan inverse of tan 90 minus 45 minus into plus minus x by 2. So v is equal to tan inverse of tan cancel ஆயிடுச்சுன்னா
pi by 4 minus x by 2 மட்டும் இருக்கும். இப்போ இதை differentiate பண்ணலாம். dv by dx is equal to pi by 4 0 ஆயிடும், minus 1 by 2 மட்டும் இருக்கும். சரியா? இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வேணும்? du by dv which is equal to du by dx divided by dv by dv by dx. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இது எழுதிடலாம். மைனஸ் 1 by 2. இந்த 0 வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி எழுதிக்கலாம். அப்படியே சைடில் எழுதிடுங்க. நான் மறந்துட்டு இது வந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ du by dxோட வேல்யூ என்ன? du by dxோட வேல்யூ 1 by 2, dv by dxோட வேல்யூ மைனஸ் 1 by 2. ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் மைனஸ் 1 மட்டும் மிச்சம் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் வந்து ரெண்டு சம்மை சேர்த்து நீங்கள் ஒரு சம்மை எழுதுகிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? 23rd question பாருங்க. if y is equal to sin inverse of x then find y double dash. இப்படி என்ன அர்த்தம்னா ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஒரு வாட்டி ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் பவரில் இப்படி டேஷ் ஒன்று எழுதும், ஒய் டேஷ் அப்படின்னா. இன்னொன்று பண்ணும்போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 times அப்படின்னு ஆகும். சரி, இப்போ dy by dx தான் அந்த y dash அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷனில் given y is equal to sin inverse of x. இப்போ இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எப்போவுமே dy by dx எழுதுவோம் இல்லையா, இப்போது y டேஷ்னு எழுதிக்கலாம். which is equal to sin inverse. sin inverseோட ஃபார்முலா என்ன? 1 by root of 1 minus x square. கிளியரா? இப்போ இந்த 1 byல இருக்கிறத நான் மேலே எடுத்துகிட்டு வரேன். y dash is equal to 1 minus x power 2. root வந்து 1 by 2, மேலே வரனால minus 1 by 2. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இல்லையா, ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக x பவர் n. அப்போ n இன்டூ x பவர் n minus 1. அகெயின் இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 2x. நெக்ஸ்ட் லைனில் 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவரில் மைனஸ் 1 by 2 மைனஸ் 1, 2 1s are 2, மைனஸ் 3 by 2 இன்ட்டு எக்ஸ் மட்டும் இருக்குது, அது முன்னாடி எழுதிக்கலாம். இப்போ மைனஸில் இருக்கிறது டிவைடடில் கொண்டு வரலாம். எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவரில் 3 by 2. இதுதான் y டபுள் டேஷோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 24th question பாருங்க. if y is equal to e power tan inverse of x, show that 1 plus x square y double dash plus 2x minus 1 into y dash is equal to 0. ரொம்ப முக்கியமான question, நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா ஒய்யோட வேல்யூ ஒன்று கொடுத்துட்டு ஷோ தட்டு நமக்கு ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 plus x square y double dash அப்படின்னா ரெண்டு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கணும்னு அர்த்தம். 2x minus 1 y dash is equal to 0. இப்போ இதை கொடுத்துருக்கதை நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் வந்து y is equal to e power tan inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். y dash is equal to e power x. e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே e power x தான் வரும். அப்புறம் tan inverse of x நம்ம மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போது 1 by 1 plus x square, இது tan-ஓட டிஃப்ரென்சியேஷன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் இது எப்படி எழுதலாம்? e power tan inverse of x divided by 1 plus x square. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த டேர்ம் அப்படியே y dash பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 1 plus x square into y dash is equal to e power tan inverse of x yன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா கிவன்லேயே நம்ம எழுதியிருப்போம் y is equal to. இப்போ இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது u, இது v. சரியா? இது செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன். டிஃப்ரென்ஷியேட்டிங் அகேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ இது uv மெத்தட், u v dash தானே. அப்போ u அப்படியே எழுதிக்கலாம், v dash. அப்போ ரெண்டு டேஷ் எழுதினா போதும், ஏன்னா ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இது செகண்ட் ஆர்டர் டெரிவேஷன். ப்ளஸ் v அப்படியே இருக்கும். இப்போ u dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் வந்து 2xன்னு வரும். ஸோ uv மெத்தட் முடிச்சிட்டோம். அடுத்தது ஈக்குவல் டு y இருக்குது, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ்ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்மளோட ப்ரூஃபில் எப்படி இருக்குன்னா இது எல்லாமே ஒரு சைடாக வந்து ஈக்குவல் டு 0. அப்போ இந்த y டேஷ் இந்த சைடு கொண்டு வரேன். 1 plus x square into y double dash plus y dash into 2x
ப்ளஸ் இன்சைடு வந்தால் மைனஸ் y dash is equal to 0. நெக்ஸ்ட் லைனில் இந்த y dash வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 1 plus x square y double dash plus 2x இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 minus 1 காமனாக y dash எடுக்கிறோம் is equal to 0. hence provedன்னு எழுதிடலாம். நான் இடம் இல்லாததுனால எங்கே எழுதிட்டேன். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? வேறு ஏதாவது டவுட் வேணாலும் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.